வாசிங்க 1 சாமுவேலுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். நல்ல கேளுங்க. பிள்ளை இல்லாததினால் அன்னாள் அழுது கொண்டிருக்கிறாள். எல்கானா தேவனுடைய மனுஷன். எல்கானாவுக்கு 2 பொண்டாட்டி. 2 பேர்ல ஒருத்தியை நேசிப்பான், ஒருத்தியை நேசிக்க மாட்டான். ஆனா நேசிக்காதவளுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நேசிக்கிறவள்கிட்ட எல்கானா சொல்றான், உனக்கு எதுக்கு பிள்ளை? 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு பெரிய பிள்ளையா இருக்கிறேனே, நல்ல பிள்ளையா இருக்கிறேனே. புருஷன் அந்த இடத்துல தன் மனைவியை நேசித்தபடினால் மனைவிட்ட சொல்றான், நான் உன்னுடைய பிள்ளைக்கு சமம், என்னை பிள்ளையாய் பாவித்துக்கொள், உனக்கு பிள்ளை கிடைக்கவில்லை என்றாலும் கவலைப்படாதே என்று சொல்கிறான். அல்லேலூயா. ஆனால் அன்னாளுக்கோ அதில் விசுவாசம் இல்லை. இவனுக்கு 2 பொண்டாட்டி, இவன் எப்படி எனக்கு பிள்ளையா இருப்பான்? விசுவாசம் இல்லை. தேவன் அன்னாளை அழைத்தார். இங்க ஊழியக்காரனுக்கு ஒரு கொம்பு, விசுவாசிக்கு ஒரு கொம்பு குறவு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. விசுவாசம் தான் எல்லாம். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்புல எவன் நிற்கிறான் இதைத்தான் பார்க்கிறாரு. நிற்க முடியுமா? பாவம் செய்கிறவனுக்கு அழைப்புல நிற்க முடியாது. அப்ப நீ பாவம் செய்யாமல் அழைப்புக்குள் கடந்து வந்தால் மட்டுமே அழைப்புல நிற்க முடியும். நான் என்ன சொல்றேன், பாவம் செஞ்சுக்க, எனக்கு என்ன காணும். ஆனா அழைப்புல நில்லு. தேவன் உன்னுடைய அழைப்பை தான் பார்க்கிறார். உன்னை எதற்காக அழைச்சிருக்கிறேன், நீ அதுக்காக நில்லு. பாவம் செய்யபடி உன்னை அழைக்கலையே. அழைச்சாரா? ஜென்ம பாவம் செய்யு, கர்ம பாவம் செய்யு, மரணத்துக்குரிய பாவம் செய்ய, மரணத்துக்கு ஏதும் இல்லாத பாவம் செய் அப்படின்னு சொன்னாரா எங்கேயாவது? உன்னை பாவம் செய்யவே விடமாட்டார் நீ அழைப்புல நின்றால். ஒரு பிள்ளை தன் தாய் தோப்பனுக்கு உகந்த பிள்ளையாக இருக்குமானால் அந்த பிள்ளை ஒரு நாளும் தாய் தோப்பனுக்கு விரோதமான காரியத்தை செய்யாது. தாய் தோப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ தேவனும் உன்னை அழைச்சிருக்கிறார் அப்படின்னா, அழைப்பில் நிற்கணும்னு நிற்கிற அப்படின்னா கண்டிப்பாக தேவனுக்கு விரோதமான பாவ செயல்கள் நீ போக மாட்டே இல்லவா? அதனால தான் சொல்கிறேன், நீ அழைப்பில் நின்னா போதும், பாவங்கள் ஓடி பறந்து விடும். நம்ம அழைப்பில் நிற்க மாட்டேங்கிறோம். நம்மளை அழைச்ச அழைப்பில் நாம இல்லை. இன்னைக்கு அண்ணாள் அழைக்கிறார். என்ன புருஷன் சொல்றான், நான் தான் 10 பிள்ளையை காட்டிலும் உனக்கு மேலான பிள்ளை, போதும், அவசரப்படாத, அழாத, புலம்பாத, நான் உன்னை பிள்ளை, நான் உன்னை அம்மானு கூப்பிடுறேன், நீ என்ன பிள்ளைன்னு கூப்பிடு, மக்களேன்னு கூப்பிடு, ஒன்றும் இல்லை அப்படின்றார். ஆனால் அன்னாள் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்காள். அவருடைய இருதயம் ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியக்காரன் பார்க்கிற போது குடி வெறியில் புலம்புகிறவளை போல அவன் தேவ சமூகத்தில் இருந்தாள். கொஞ்சம் யோசிங்க. ஆசாரியனால் அவனால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரியாய் தேவ சமூகத்தில் காத்திருந்தாள். தேவன் அவளை பார்த்தார். அவள் தேவ சமூகத்தில் ஒரு காரியத்தை சொன்னார், ஆண்டவரே, என்னை அழைத்தது உண்மையானால், உம்முடைய சமூகத்தில் என்னை அழைத்தது உண்மையானால் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தார். நான் அந்த ஆண் பிள்ளையை உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுப்பேன். என்னை அழைத்த தேவனுக்குடைய சமூகத்தில் என் பிள்ளையை கொடுப்பேன். எதற்கென்று சொன்னால் என்னை மலடி என்று யாரும் சொல்லாதபடிக்கு. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? நான் உம்முடைய பிள்ளை, நீர் என்னை அழைத்திருக்கிறீர், உம்முடைய அழைப்புல நான் நிற்கிறேன். என்னை மலடி என்று யாரும் சொல்லாதபடிக்கு நீர் எனக்கு ஒரு பிள்ளையை தாரும், அது ஆண் பிள்ளையை தாரும், அந்த பிள்ளையை உம்முடைய சமூகத்தில் கொடுப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவளுடைய வார்த்தையினுடைய ஊடாய் தேவன் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். பால் மறக்க பண்ணின உடனேயே அவள் தன்னுடைய குமாரனை கொண்டு போய் தேவதாசனிடத்தில் கொடுத்தாள். நாட்கள் கலந்தது, தேவனுடைய கிரியை வெளிப்பட்டது. அவன் சாமுவேல் என்கின்ற தீர்க்கதரிசியாக உயர்த்தப்பட்டான். சற்று யோசித்து பாருங்க, எப்படி நீங்களும் நானும் இருக்கிறோமே, எப்படி இருக்கிறோம்? அழைச்ச அழைப்புல இல்ல. நீங்களும் நானும் அழைச்ச அழைப்புல இருந்தா உன் சந்ததி என்னவாகும்? பாஸ்டர் பிள்ளை இன்னைக்கு என்னவா இருக்குது? நான் இன்னைக்கு அநேக பாஸ்டர்களை பார்க்கிறேன். ஒரு ஊழியக்காரர் கழிஞ்ச நாள் என்று சொல்றார், என்ன செய்யறது பாஸ்டர், பயலால நிம்மதியே இல்லை. ஏன் பாஸ்டர்? சும்மா தேவையில்லாமல் பையன் என்னெல்லாமோ பண்ணுறான். நம்ம பெந்தகோஸ்தையில் போய் சபையை என்ன மாதிரி கட்டி எழுப்பி கொண்டு வரோம், என்ன பாடுபட்டோம். பைய போய் ஒரு ஹிந்து மதத்தில் உள்ள ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்கான். என்ன செய்ய? சொன்னா சொல்கிறான், செத்து போவேன்றான். நானும் அவன்கிட்ட சொல்லியாச்சு, செத்தா சாவலேன்னு சொல்லியாச்சு. கேட்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது? ஏன்? வளர்ப்பு சரியில்லை.
பிள்ளையின் நெஞ்சிலே மதியின ஒட்டி இருக்கிறது. தன் தண்டனையின் பிரம்பினால் அதை தூக்கி எறிய உனக்கு தகுதி இருக்கா? பாஸ்டர் பிள்ளைகளுக்கெல்லாம் செல்லம் அடிக்க மாட்டாங்க, பாசம் கொட்டி கொடுப்போம். ஏன்னா விசுவாசிகளுடைய பாசம், தாய் தோப்பனுடைய பாசம். இன்னைக்கு என்ன ஆகுது? எனக்கு ஒரு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு பக்கத்தில். கேட்டால் சொல்லுவார், நான் என் பிள்ளைகளை நன்றாக வளர்த்தினேன். ஆனால் தரதலியாகி போய் இன்னைக்கு தரதலியாக இருக்குது. ஆனால் நாளைக்கு அவன் தான் ஊழியக்காரன். யோசிக்கிறீங்களா? தன் மன விருப்பத்தின்படி ஒரு பொண்ணை விவாகம் பண்ணினான். விவாகம் பண்ணி 6 மாதத்திலே அந்த பெண்ணை விட்டுவிட்டான். விட்டு 1.5 வருஷம் கழித்து திரும்ப இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணினான். ஒரு பாஸ்டருடைய பையன். நான் சொல்வது அவர் கேட்டால் அவருக்கு சரியாக புரியும். சுமார் 3-4 வருஷம் கழித்து அந்த மனைவியோட பிரச்சனை. இப்போது அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறான், ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லி. யோசிக்கிறீர்களா? பிசாசு எங்க விளையாடுறான்னு பார்த்தீங்களா? பிசாசு இன்னைக்கு கண்டுக்க தெரியல. அழைச்ச அழைப்பு. நீ உண்மையிலே அழைக்கப்பட்டவனாக இருந்தால், உண்மையிலே தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், உன் பேச்ச உன் பிள்ளைகள் கேட்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா உன்ட்ட அழைப்பு இல்லைன்னு அர்த்தம். தேவன் உன்னை அழைத்திருந்தால் உன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். ஒண்ணுல அவர் அழைக்கல, இல்ல அழைச்ச அழைப்புக்கு நீ செவி கொடுக்கல. இதான் கான்செப்ட். அழைச்சிருப்பாரு, ஆனா உன் மன விருப்பத்தை நீ செஞ்சிட்டு இருப்ப. அதனால உன் பிள்ளைகிட்ட சாத்தான் பயங்கரமாக போராடி கொண்டிருப்பான். எங்க தவறு இருக்குன்னு நீ தான் பார்க்கணும். எங்க தவறு நடக்குது நீ தான் சிந்திக்கணும். அதான் சொன்னார், நீ முதல்ல உன்னுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைத்தால் உன்னுடைய ஆசை பரலோக ராஜ்யத்தை குறித்து இருக்கும். அப்போது நீ தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் போது உன்னுடைய கற்பத்தின் கனி உனக்கு பிரியமாக இருக்கும். இப்போ உன் கற்பத்தின் கனியுடைய விருப்பத்திற்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா பிள்ளை ஏதாவது பண்ணிடுமோ? ஆமீன். நாளைக்கு அந்த பிள்ளை அந்த பையன் சபை நடத்துகிற நேரம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்கே புரட்டி போட்டார் தேவன்? அப்போ அந்த சபை உண்மையிலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போமா? ஆமீன். தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அழைக்கப்பட்ட அழைப்புல பக்தி வைராக்கியமாக நில்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீ தேவ சமூகத்தில் பக்தி வைராக்கியமா நிற்கிறியோ அந்த அளவுக்கு உன் சந்ததியை உயர்த்துவார். அதான் தேவன். இன்னைக்கு எல்லாருடைய மனசிலும் குமுறல். என் மனசுல சந்தோஷங்க. எனக்கு தேவன் 2 பிள்ளைகளை கொடுத்ததற்காக, 2 சந்ததியை கொடுத்ததற்காக நான் தேவனை அபரிதமாய் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் என் பிள்ளைகளை தேவன் என்னுடைய மன விருப்பத்தின்படி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கழிந்த நாளில் சொன்னேன் என் மனைவியை பார்த்து, இவனை ஊழியத்துக்கு தான் அழைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாம் நினைக்கிறதெல்லாம் அடி வாங்குது. அவனை தேவன் ஊழியத்துக்கு அழைச்சிருப்பார், பார்த்துக்கோ. பிள்ளைகள் எங்கேயோ போயிட்டு இருக்குது, ஆனால் தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தை? நீ எங்கேயோ ஓசரத்தில் தூக்கிட்டு போகலான்னு நினைக்கிறியே, ஸ்டாப் பண்ணு. அதுவா இதுவான்னு போதில் தேவ சமூகத்தில் உட்காரு. தேவன் என்ன நினைக்கிறான்னு கேளு. உண்மை சொல்கிறேன், தேவனுடைய சித்தம் அதுவாக இருந்தால் அதுவாகவே தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. எனக்கு விருப்பம் என் காலத்துக்கு பின்னாடி தேவன் ஒருவனை அழைத்திருந்தால் அவனை தேவன் எடுத்து உயர்த்தணும். அல்லேலூயா. ஆனால் அது அந்த பிள்ளைகளை கட்டாயப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. தேவன் அழைத்த அழைப்பில் நிற்கணும். அப்போ நான் ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கிற ஜெபம் அந்த பிள்ளைகளுடைய மனங்கள் மாறணும். உண்மை சொல்கிறேன், என் பிள்ளைகள் ஒரு காலத்தில் சொன்னாங்க, அப்பா ஊழியெல்லாம் செய்ய மாட்டோம், ஊழியம் செஞ்சு உங்களை மாதிரி கடன் பிடிச்சி நிற்கவா? உங்கள்கிட்ட எவ்வளோ கடன் இருக்குது, எங்களால் எல்லாம் ஊழியம் செய்ய முடியாது, நாங்கள் வேலை செய்ய போகிறோம். நான் ஒன்றும் கண்டுக்கல. அதுக்காக கோவப்பட்டனான்னு கேட்டேன். இல்லை, ஜெபிக்க ஆரம்பித்தேன். நானும் என் மனைவியும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தோம். உண்மை சொல்கிறேன், 2 பிள்ளைகளும் ஊழியத்திற்கு செய்யும்படியாக கடந்து வந்தார்கள். பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு தேவனுக்குள்ள சந்தோஷம். அல்லேலூயா. நான் என் பையனை எல்லாம் இன்னொரு பையனை காட்டி சொல்லுவேன், அந்த பையனை பாடுறா, எவ்வளோ பாடுறா, அன்பான பையன், எவ்வளோ பாடுறா, ஊழியம் செய்கிறதுக்காக எப்படிலாம் வந்திருக்கிறான் அப்படிலாம் நான் புகழ்ந்து பேசுவேன். தேவன் சொன்னார், டே அறிவு கேட்டவனே, நீ புகழ்ந்து பேசுகிறத நான் உனக்கு காட்டித்தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு போட்டார். அவன் அங்கே விழுந்துச்சு. ஆனால் நான் யாரை புகழாமல் இருந்தனோ அதை தூக்கி எனக்கு முன்னாடி தேவன் வச்சு காமிச்சு தந்தார். எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா? பெற்றவனுடைய மனசு எந்த அளவுக்கு குளிரும். நான் இங்கே என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பெற்ற பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய மனது எந்த அளவு சந்தோஷப்படுது கொஞ்சம் யோசித்து பாரு.
தயவு செய்து சொல்றேன், அழைத்த அழைப்புக்குள்ள வாங்க. உன் பிள்ளைகள் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் நீ அழைத்த அழைப்புல நிக்கணும். எத்தனை பேர் அழைத்த அழைப்புல நிக்கிறீங்க? வெளியில காட்ட மாட்டோம், யார்ட்டையும் சொல்ல மாட்டோம், வேதனை உள்ள இருக்கும். என் பிள்ளை எனக்கு இப்படி பண்ணுது, என் பிள்ளை எனக்கு இப்படி பண்ணுது, என்ன பண்றது? தயவு செய்து சொல்றேன், உனக்கு பிரியமான பிள்ளையாய் மாற வேண்டுமானால் நீ முதல்ல தேவனுடைய அழைப்புக்குள்ள வா. அழைப்பை செய், அழைத்த அழைப்பை செய். அல்லேலூயா. எங்க மாமா வந்து கேட்டார் என் மனைவிட்ட, இப்படி பிறங்கையும் முன்கையும் நக்கிட்டு இருக்கிறியே, அவனை என் கூட விட்டுரு, நல்ல சம்பளம் வாங்கி தரேன்ட்டு. என் மனைவி தேவனுடைய அழைப்பில் அன்னைக்கு உறுதியாகி நின்னபடியினால், இல்லை நான் என்னட்டையும் வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குதே, நீங்கள் ஊழியம் ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம குடும்பத்தை பார்க்கணும், நீங்கள் போங்க அப்படின்னா 10 தடவைக்கு 11வது தடவை சொல்கிற நேரம் என் மனசு மாறத்தான் செய்யும். இதான் உண்மை. ஆனால் உண்மை சொல்கிறேன், என் மனைவி அந்த இடத்துக்கு தன்னுடைய செவியை சாய்க்காதபடியினால் இன்றைக்கு தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். என்ன உயர்த்துன்னா, சமாதானத்தோடு வாழ, சந்தோஷத்தோடு வாழ, இன்றைக்கு இந்த பூமியிலே கண்ண மூடினால் தேவனுடைய ராஜ்யத்தில் கண்ணு திறக்க தேவன் எனக்கும் என் மனைவிக்கும் கிருபை அளித்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் வேணுங்க எனக்கு. இங்கே தான் தேவனுடைய அழைப்பு வேலை செய்யுது. அதனால தான் உங்களையும் சொல்கிறேன், தேவனுடைய அழைப்புக்குள் கடந்து வாருங்கள். தேவனுடைய அழைப்பு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாய் உங்களை அவர் நடத்துவார்.